வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல 12வது சீசன்ல 144 நாட்கள் பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைத்து மன உறுதியோடு பிரம்மச்சரியம் கடந்து வர வேண்டும் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அதுல மன உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க. நம்ம ஏற்கனவே அறிவித்தது போல நம் வரும் டிசம்பர் மாதம் 13ஆம் நாள் இப்ப நெருங்கிருச்சு. கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில பாத்தீங்கன்னா மிகச்சிறந்த இந்த தீபங்கள் எல்லாம் ஏற்றப்படும். வரும் வெள்ளிக்கிழமை 13ஆம் தேதி பாத்தீங்கன்னா மாலையில் 6 மணி முதல் மறுநாள் காலை 6 மணி வரை நம்ம எல்லோரும் பிரம்மச்சரிய இரவு நிகழ்ச்சியில் அமர்ந்து தியானம் செய்து டிஸ்கஷன் செய்து நம்முடைய இந்த 144 நாட்கள் திருமூலரின் கட்டளைப்படி 3 மண்டலங்கள் வெற்றிகரமாக பல சகோதரர்கள் கடந்திருப்பீங்க. அனைவருமே நம் தவலிங்கேஸ்வரரின் சந்நிதியில் சந்தித்து அன்றைய தினத்தோடு இந்த பிரம்மச்சரிய 144 நாள் பயணத்திற்கான இந்த வெற்றி திருநாளில் சந்திக்க எல்லோரையும் அன்போடு நான் அழைக்கிறேன். நம்முடைய இந்த மீட்டிங்ல பாத்தீங்க அப்படின்னா பிரம்மச்சரியத்தில் கடந்து வந்த 144 நாட்கள் கடந்த சகோதரர்கள் அனைவரும் கண்டிப்பாக இங்கே கலந்துக்கிறோம் அப்படின்னு விரும்பும் சகோதரர்கள் கீழே நம்முடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் முதல் கமெண்ட்ஸ்லையும் கூகுள் ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுல ஃபில்அப் பண்ணிக்குவாங்க. உணவு மற்றும் இத்தியாதி சில வசதிகளை ஏற்படுத்தி வைக்க உதவியா இருக்கும். ஸோ ஒருவேளை உணவு அது இதுன்னு ரெடி பண்ணும்போதுங்க வீணாயிடக்கூடாது இல்லைங்களா? அதனால கண்டிப்பா வரும் சகோதரர்கள் அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. வேற யாராச்சும் நண்பர்களை கூட்டிட்டு வர்றீங்கன்னா அவங்க பெயரையும் போட்டு அதுல ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. ஸோ 10 பேர் வர்றாங்கன்னா 10 பேருடைய டீட்டெயில்ஸும் நம்ம கிட்ட இருந்துச்சுன்னா அந்த 10 பேரை கவனமாக கவனித்து அனுப்புவதற்கு உதவியாக இருக்கும். அன்பான சகோதரர்களே, இது நம்ம ஒரு முக்கோணத்தின் உச்சியில் இருக்கும். ஆன்மீக பயணத்துல பக்தி மார்க்கம் கிடையாதுங்க. பக்தி மார்க்கம்ங்கிறது வெளி உலகத்தை நோக்கி இல்லை. பக்தி நமக்குள்ளாகவே நாம் பக்தி செய்து நம் ஒழுக்கத்தில் நிலைச்சி எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் பிரம்மச்சரிய பயணத்துல ஆச்சுங்களா. நமக்கு வெளியில் எதுவும் இல்லை, நமக்குள்ளாக இருக்கும் ஈசனே நமக்குள்ளாக உயிராக உறைந்து இருக்கின்றான் அப்படின்னு நினைச்சு திருமூல பகவானின் கட்டளையை ஏற்று நாம் எல்லோரும் பயணிச்சுட்டு வரோம். பிரம்மச்சரிய ஒழுக்கத்துல 3 மண்டலங்கள் கடந்து ஒரு தவலிங்கேஸ்வரர் ஆலயத்திற்கு ஒட்டுமொத்தமாக எனக்கு தெரிஞ்சு இந்த காலகட்டத்துல யாரும் இந்த மாதிரி நடத்தல. இறைவனாகவே அவருடைய கருவியாக இருந்து சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. கலந்து கொண்டு 144 நாள் கடந்து வர இயலாத சகோதரர்கள் இருப்பாங்க. என்னால முடியல, நான் 48 நாளே முடியல, 15 நாளே முடியல, 30 நாளே முடியல, நாங்களாம் வர வேண்டாமா அப்படின்னா நீங்க தாராளமா வாங்க. யாரையும் ஈசன் இருப்பிடத்துக்கு வர வேண்டாம்னு சொல்றதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனா நீங்கள் வரும்போது உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னா, நீண்ட நாள் பிரம்மச்சரியம் கடந்த சகோதரர்கள் உங்களோடு கலந்து பழகுவதற்கு, உங்களுக்கு ஒரு ஊக்கம் அளிப்பதற்கு உதவியாக இருக்கும் ஆச்சுங்களா. சோ இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கோங்க. நீண்ட நாட்கள் நோஃபேப்ல பிரம்மச்சரிய பயணத்துல கடக்க முடியாமல் தடுமாறுபவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. நம்ம பாத்தீங்கன்னா பெரிதாக பொருளாதார ரீதியாக எந்த ஏற்பாடுகளையும் செய்வதில்லை. இருக்கும் கோவிலில் மாலை முதல் மறுநாள் காலை வரை நம்ம பிரம்மச்சரியத்தை பற்றியும் ஈசனை பற்றியும் நமக்குள்ளாக விந்துஜயம் பயிற்சிகள், பல்வேறு சகோதரர்கள் பயிற்சிகளை கலந்துருக்கீங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் குறித்தும் எல்லாமே நம்ம ஒரு நாள் சந்திச்சு டிஸ்கஸ் பண்ண போறோம். நமக்கு குடும்பம் என்னங்க சொல்லுங்க? ஒரு சன்மார்க்கம் பெண் மார்க்கம் 2 இருக்கு. பெண்ணை நோக்கி செல்லும் போது அது நமக்கு குடும்பமாக மாறும். அந்த குடும்பத்தில் நாம் கலந்துரையாடி பேசி பழகி எல்லாமே ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கும். சன்மார்க்கம் திருமூலர் சன்மார்க்க சங்கத்தில் நமக்கு குடும்பம் அப்படிங்கிறது யாரு? அந்த ஈசன் தான் நமக்கு குடும்பம். ஈசனின் பாதையில் வருபவர்கள் தான் நம் உறவுகள். அப்படிங்கிற அளவுல மன அளவில் வெளி உலக பற்றுக்களை அந்த ஒரு நாளாயினும் தவிர்த்து நம்ம எல்லாம் சந்திச்சு மீட் பண்ணிக்க போறோம். அப்புறம் இந்த சிற்றின்பத்துல ஆசை வச்சுட்டு உழந்துட்டு அப்படியே சுத்திட்டு எனக்கு அதுதான் பிடிக்கும், எனக்கு அந்த அப்படி நினைக்கிற சகோதரர்கள வர வேண்டாம் சரிங்களா. உங்களை யாரும் வர சொல்லல, நீங்க அவங்க பாதையில ஓடுங்க, யாரு தடுக்க போறது? இது வேற பாதை ஆச்சுங்களா. இது முக்கோணத்தின் உச்சியில் 8 கோடி தமிழர்களுக்கான பாதை இல்லை. இது அந்த 8 பேருக்கான பாதை. கோடியிலே ஒருவர் உண்டு அகத்தியர் சொன்ன மாதிரி கோடியில் இருக்கும் ஒரு சில சகோதரர்கள் இதில் கலந்து கொள்வதற்கு ஆச்சுங்களா. நம்முடைய திருக்கோயிலே பாத்தீங்கன்னா உலகம் முழுவதும் சிவாலயங்கள் உண்டு. ஆனா தவம் செய்வதற்கான சிவாலயம் தவலிங்கேஸ்வரராக இங்கதான் அமைஞ்சிருக்கார். தவம்னா என்ன? அப்படியே ஆர்ப்பாட்டம் மந்திரங்களோ அப்படி அதெல்லாம் தொந்தரவு. தவம் செய்யும் ஈசனுக்கு கண் விழிப்பதே தொந்தரவு, இமைகள் துடிப்பதே தொந்தரவு ஆச்சுங்களா. அதான் திருமூலர் சொல்லுவாரு, மன்னரும் மக்களும்
எல்லாரும் இன்ப துன்பத்துல உழன்று சுத்தி கொண்டு இருக்கையில இமைத்தடியாதிருந்தார் தவத்தாரே அப்படின்னு சொல்லுவாரு ஆச்சுங்களா. இமைகள் அடிப்பதே தவ யோகிகளுக்கு தொந்தரவான நிலை. அப்போ ஈசன் தவலிங்கேஸ்வரர் அவரை நம்ம சந்திக்க வரும்போது, அவரின் ஆசீர்வாதத்தை நம்ம வாங்க வரும்போது பிரம்மச்சரிய ஒழுக்கத்தில் நிலைச்சு வரணும். நாம இந்த 144 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்ச் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 144 நாள் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நாள்ல இந்த முடியும். பல சகோதரர்கள் கடந்து வந்துட்டீங்க, ஒரு சிலர் தடுமாறிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லோருமே நாம் ஒருங்கிணைஞ்சு எல்லாருடைய அனுபவங்களையும், நம்முடைய குடும்பம், நமக்கான குடும்பம் அப்படிங்கிறது இதுதான். பிரம்மச்சரிய கம்யூனிட்டி தான் நமக்கான குடும்பம். வெளி உலகத்துல குடும்பத்தை நோக்கி ஓடணுங்கிறது இல்லை. நமக்கான குடும்பத்துக்கு நம்ம ஒரு சந்திக்க போறோம். பிரம்மச்சரிய நாட்களை கடந்து ஈசனை நமக்குள்ளாக காத்து நாம் சந்திக்க போறோம். இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கீழே நம்ம அந்த ஷீட் சொன்னோம் இல்லைங்களா, கூகுள் ஷீட்ஸ்ல, கூகுள் ஃபார்ம்ஸ்ல லொகேஷன் மேப் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க கலந்து கொள்ளலாம். அடுத்ததாக இங்க வர்றதுக்கு நான் ஏற்கனவே லொகேஷன்ஸ் பலருக்கும் இந்த லொகேஷன் மேப் அமுத்தினாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பேருந்து வழியில் வருபவர்கள் பாத்தீங்கன்னா தாராபுரம் அல்லது காங்கேயம் இறங்கி அங்க இருந்து நொச்சிப்பாளையம் பிரிவு அப்படின்னு ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கும். காங்கேயத்துல இறங்கினா தாராபுரம் பஸ் ஏறணும், தாராபுரத்துல இறங்கினா காங்கேயம் பஸ் ஏறணும். அந்த ரோட்ல, மெயின் ரோட்ல நொச்சிப்பாளையம் பிரிவுல இறங்கினா ஒரு 3 முதல் 3.5 கிலோமீட்டர் நடந்து வர வேண்டியதா இருக்கும். அதுக்காக நம்முடைய டெலிகிராம் குரூப் ஓபன் பண்ணியிருப்போம். அதுவும் கீழே லிங்க்ல இருக்கும். அதுல விரும்பும் சகோதரர்கள் அந்த டெலிகிராம் குரூப்லயும் இணைந்து கொள்ளலாம். அதுல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம சேட்டிங் மாதிரியாக ஒரு வாரத்துக்கு முன்பாக ஓபன் பண்ணப்படும். அப்போ நடந்து வர சகோதரர்கள், வண்டியில வருபவர்கள் பிக்கப் பண்ணி கூட்டிட்டு வந்துருவாங்க. ஸோ இவ்வளவுதான். அதெல்லாம் ஈசன் பாதத்துல, ஈசன் மேல பாரத்தை போட்டுட்டு லொகேஷன் மேப் இருக்கு, அது ஜஸ்ட் மேப்பை கிளிக் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்க திருக்கோயிலுக்கு கொண்டு வந்து விட்டுரும். வந்துடலாம். மாலை 6 மணிக்குள்ளாக, அதிகபட்சம் ஒரு 6:30க்குள்ளாக வந்துருங்க. 6 மணிக்குள்ளாக வந்துட்டீங்க அப்படின்னா இங்க அக்னிஹோத்ரா நடக்கும். அக்னிஹோத்ரா 6 மணிக்கு முன்பாகவே தொடங்கி முடிஞ்சிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு 6 மணிக்குள்ளாக வந்துருங்க. 6 மணிக்குள்ளாக நீங்க வந்துட்டீங்கன்னா அதிலிருந்து மறுநாள் காலையில் அக்னிஹோத்ரா செய்து நம்ம அனைவருமே விடைபெற்றுக் கொள்ளலாம். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம். அந்த 12 மணி நேரம் ஈசனோடு நம்ம அமர்ந்திருக்க போறோம், டிஸ்கஸ் பண்ண போறோம். காலநிலைகள் எப்படி இருக்குன்னு தெரியல, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு நம்ம பயணிக்க போறோம். இந்த 144 நாள் கடந்து மன உறுதியோடு 48 நாள் நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டோம். அப்புறம் உங்கள் சுய இதுல நிலைச்சு வாங்க, பழைய வீடியோக்கள் பார்த்துக்குங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். சகோதரர்கள் உறுதியா கடந்து வந்திருக்கீங்க. விருப்பம் இருப்பவர்கள் கட்டாயம் கலந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கீழே போடுங்க. அந்த கூகுள் ஃபார்ம்ஸ்ல ஃபில்அப் பண்ணிருங்க. அப்போ ஒரு 100 பேர் ஃபில்அப் பண்ணிவிட்டால், 100 பேர் ஃபில்அப் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபார்ம்ஸ் நம்ம டிசபிள் பண்ணிடுவோம். ஸோ முதல் 100 பேர் மட்டும்தான் உள்ளுக்குள்ள அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இந்த சேலஞ்ச் தொடங்கும் போதே ஒரு 100 பேரை மட்டுமே உள்ள எடுத்துக்கொள்வதாக. ஸோ இந்த வீடியோ பார்த்து இப்போ நம்ம கீழே போட்டிருக்கிற இந்த ஃபார்ம்ல முதல் 100 பேர் யார் ரெஜிஸ்டர் பண்றீங்களோ அவங்க மட்டும்தான். அதில் ஃபார்ம்ல ரெஜிஸ்டர் பண்ணாத சகோதரர்கள் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம். அடுத்த சேலஞ்ச் வரையில மகா சிவராத்திரி என்று கவனிச்சுக்கலாம். ஸோ ஒரு அளவு தான் இல்லைங்களா. 100க்கும் மேல போயிடுச்சுன்னா இங்க அந்த அளவுல நமக்கு கட்டமைப்பு வசதிகள் எல்லாம் இல்லை. அதனால 100 பேர் வரை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இலவசம் தான் வந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அப்புறம் இங்க வரும் சகோதரர்கள் நீங்க ஏதாவது எடுத்துட்டு வரணுமா, ஏதாவது கொண்டு வரணுமா அப்படின்னு கேட்டா, உங்களுடைய உடைமைகளுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பா வச்சுக்கணும், பார்த்துக்கணும். இங்க கொண்டு சில பொருள்களை விட்டுட்டு அப்புறம் திரும்ப போயிட்டு, ஆனா எனக்கு அதை நான் விட்டுட்டு வந்துட்டு எடுத்து அனுப்புங்க அப்படியெல்லாம் என்னை தொந்தரவு பண்ணக்கூடாது. ஈசனிடம் வந்தீங்கன்னா, இருந்தீங்கன்னா, போனீங்கன்னா அப்படின்ட்டு நீங்க உங்களுடைய பொருட்களுக்கும் உடைமைகளுக்கும் நீங்கள் தான் அதிகாரியா இருந்து பார்த்துக்கணும். மற்றபடி ஈசன் மேல் பாரத்தை போட்டு நம்முடைய பயணத்தை தொடங்கலாம். அன்பான சகோதரர்களே, வாழ்க வளமுடன். நம்ம இடையில் வாய்ப்பு கிடைச்சா நான் மறுபடியும் வீடியோ போடுறேன். சகோதரர்கள் கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எப்போதும் போல celibacy@gmail.com தொடர்பு கொள்ளுங்க. அனைவரும் இணைந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.